ஒரு 1000 ரூபான்றது ஒருத்தர் வந்து சொன்னாரு. 1000 ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இலவசம்னு உனக்கு இது இல்ல. அப்ப அந்த இலவசம் யாருக்கோசம்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கு இலவசம்? இப்ப கண்ணுக்கு முன்னாடி சாப்பிட இருக்கு. சரிங்க. நான் அதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா சாப்பிட கூடாதுன்றாங்க. ஆனா சுத்தமா சாப்பிடே இல்லாத போது நம்ம அதை பத்தி நினைப்போமா? அப்படிதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஐயா, இது தப்பு ஐயா. இது சாப்பாடு இருக்கு, உங்களால சாப்பிடணும்னா நீங்க உழைச்சிங்க, உங்க கையில காசு நீங்க வாங்கி சாப்பிட போறீங்க. நீங்க இப்ப குடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு இருங்க, நீங்க குடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி போனாங்க அவன் நினைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம பெசனர் பீச்சுக்கு வந்தோம். ஸோ அப்போதான் இவங்க 2 பேர் நண்பர்களை பார்த்தோம். இவங்க என்ன சொன்னாங்க பார்த்தோன்னாக்கா, வேலை செய்யற இடத்துல கூட அரசியல் பத்தி பார்த்தோன்னா பேசக்கூடிய நாணயாக இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ வேலை செய்யறோம்னாக்கா அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கும்? என்ன வேலை செய்றீங்க? அது வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு வேலை ஒண்ணு செய்யறாங்க. அப்படிங்களா? சரி, ஓகே, இது சொல்லிருக்கலாமே. ஓகே, அந்த வேலை செய்யற இடத்துல இவங்க பாத்தீங்கன்னாக்கா அரசியல் பத்தி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அரசியல் புரிதலோட இவங்க இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே இருக்கணும். ஏன்னா 2 மாசத்துல பார்த்தோன்னா எலெக்ஷன் வந்துருது. ஸோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது இளைஞர்களும் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல பார்த்தீங்கன்னா இருக்கணுன்றதான் என்னோட கருத்து. இப்போ அவங்கள பத்தி நம்ம சில கருத்துல பார்த்தீங்கன்னா கேட்போம். சொன்னீங்களே என்கிட்ட, நான் வந்து வேலையில பார்த்தோன்னாக்கா நிறைய ஒரு கருத்து வேறுபாடு வரும், நாங்க அரசியல் பத்தி நிறைய பேசுவோம் அப்படிங்களா? என்ன மாதிரி எல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்தவங்களை வந்து பேசியே வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா அங்க இருக்கு, இவரு இல்ல. இறந்தவங்களை வந்து இறந்தவங்களை பத்தி பேசியே அவங்க வந்து இருக்கும்போது எதுவும் பண்ணதில்லை. அவங்க இறந்துட்ட பேருக்கு வந்து அவங்க என்ன நல்லது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்க சொல்லியே இப்ப வந்து பழகிட்டு இருக்காங்க. அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ப்ரோ. ஆனா விஜயை கொண்டு வந்துருவாங்க. எதுக்கு கொண்டு வராங்கன்னே தெரியல. என்ன விதியை கொண்டு வந்தாங்க? இப்போ இன்னைக்கு கூட ஒரு கான்வர்சேஷன் போச்சு ப்ரோ ஆபீஸ்ல. ஒரு 1000 ரூபா ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து கேக்குறாரு, 1000 ரூபாய் வந்து அதாவது வந்து டிஎம்கே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதான்ற மாதிரி பேசியிருக்காங்க. 1000 ரூபாய் வந்து திமுக அரசு வந்து குடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு. குடுக்குறாங்க. ஓட்டுக்கு இல்ல, மந்த்லி வந்து குடுக்குறாங்க. ஆமா, வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி மந்த்லி வந்து நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபான்றது ஒருத்தர் வந்து சொன்னாரு. 1000 ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாருமே ஓசி பஸ்ல போறதுக்கு அந்த நார்மலா சொல்றாங்கல்ல, இந்த இலவச பஸ்ன்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அவ்வளவு மக்கள் வந்து அவ்வளவு கேவலமா இருக்காங்களா, இல்ல வந்து இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு மக்கள் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? ஏன் இலவசம் கொடுக்குறாங்க? அதுக்கு காசை கம்மி பண்ணி கொடுத்தாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனை தீருமே. விலைவாசியை கம்மி பண்ணாலே போதுமே ப்ரோ. பஸ்ல ஒண்ணும் இல்லையா, அவங்களை வாழ்வாதாரத்தை நீங்க ஏற்படுத்துறீங்களா? அவங்களே ஓசி ஆக போறாங்க இல்லையா? ஒரு 1000 ரூபாய் வச்சு அவங்க மாசம் ஃபுல்லா ஓட்டுறதுக்கு விலைவாசியை கம்மி பண்ணி விட்டா அவங்க தேவையான பொருளை வாங்கிப்பாங்கல்ல. இலவசம்னு உனக்கு இது இல்ல. அப்ப அந்த இலவசம் யாருக்கோசம்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கு இலவசம்? இலவசம் எப்படின்னா, இப்ப பஸ் வசதி, இப்ப உங்ககிட்ட இங்க இருந்து ஒரு பெசனங்கள் இருக்கும், இங்க இருந்து ஒரு வேலைச்சேரி போறோம். சரியா? உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும் காசு? ஐயா, இலவசம் நாங்க கேட்டோமா? நீங்க கேக்குறீங்க இல்ல, 2வது பட்சம் இலவசம் நாங்க கேட்டோம். இல்ல அது விஷயத்த வர. இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு ஆகும்? இங்க இருந்து போறதுக்கு தெரியலையே. நான் பைக் ஒரு 50 ரூபா வச்சுங்க. சரிங்க. போயிட்டு 50 ரூபா இருக்கா? இப்போதைக்கு இருக்கு. இல்லாதவங்க எப்படி போவாங்க? அவங்களுக்கு யார் கொடுப்பாங்க? அப்ப அந்த கேள்விகள் இருக்குல்ல. ஆனா இலவச ஓகே, இப்படி ஒண்ணு இருக்கு. முடிச்சிடலாம். குட், நல்ல கேள்வி. ஆனா இலவசத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தாங்க? இலவசம் நம்பி தான் போயிட்டு இருந்தாங்களா? இலவசம் நம்பி போனாங்க, 2வது பட்சம். ஆனா கொடுத்திருக்கு. அதாவது ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிடுறேன், பசி எடுக்குது, நான் சாப்பிட தயாரா இருக்கேன். ஆனா சாப்பாடு இல்லைனாக்கா அது ஏத்துக்கூடிய மண்ணில இருப்பேன். ஆனா எனக்கு சாப்பாடு இருக்கு, என்னால சாப்பிட முடியாதுன்றது வந்து எப்படி ஏத்துக்கூடியதா இருக்கும்? இப்ப கண்ணுக்கு முன்னாடி சாப்பிட இருக்கு. சரிங்க. நான் அதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா சாப்பிட கூடாதுன்றாங்க. ஆனா சுத்தமா சாப்பிடே இல்லாத போது நம்ம அதை பத்தி நினைப்போமா? அப்படிதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஐயா, இது தப்பு ஐயா. இது சாப்பாடு இருக்கு, உங்களால சாப்பிடணும்னா நீங்க உழைச்சிங்க, உங்க கையில காசு நீங்க வாங்கி சாப்பிட போறீங்க. நீங்க இப்ப குடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு இருங்க, நீங்க குடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி போனாங்க அவன் நினைப்பாங்க. குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி போயிட்டே இருந்தா அது நம்மளுக்கு பழகிடும். அவங்களை பாக்குறோம், இலக்காரமா பாத்துருவாங்க. அதாவது ஒரு 70 ஆண்டுகள் வந்துட்டாங்க, ஒரு வயசான பாட்டின்னு வச்சுங்க. சரிங்க. அவங்களால ஏந்து போவே முடியல. ஒருவேளை சாப்பாடோட வாங்க முடியாத சூழ்நிலை. ஓகேங்களா? அப்படி இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் சலுகைகள் தான் அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா அது யூசேஜா பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கனாக்கா, நம்ம அம்மாக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கனாக்கா, நம்ம அம்மாக்கு 1000 ரூபாய் நம்ம கொடுப்போம். கரெக்டுங்களா? அது செலவுகளுக்கு எல்லாமே நம்ம பாத்துப்போம். இதுவே 70 ஆண்டுகள் வாழ்ந்துட்டாங்க, ஏந்து போதே முடியல,
ரொம்ப அவங்க பசங்க எல்லாமே கை விட்டுட்டாங்க அப்படி இருக்க சூழ்நிலை அந்த 1000 ரூபாய் அந்த பாட்டிக்கு உதவுமா உதவாதா? எதுக்கு நீங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? எவ்வளவு கொடுக்கலாம்? நீங்க காசை கொடுக்காதீங்க, சிம்பிளா ஒரு ஊனமா அது பேர் என்ன ஆதரவற்ற கவர்மெண்ட் மூலமா தூக்கிட்டு போய் அங்க போய் சேர்த்து அவங்களுக்கு நீங்க அங்க சலுகை கொடுங்க. எதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் பிச்சைக்கார ஆகுறீங்க? உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியுயா, என்ன சொன்னாங்க, ஓசி பஸ் ஓசி அப்படின்னாங்க. தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? அப்புறம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அது உங்களுக்கே தெரியும். சராசரி நார்மல் ஒரு மனுஷன் எப்படி சொல்றது, வீடியோ போயிட்டு இருக்கா என்னன்னா உங்களே தெரியும். ஓசி இப்போ அவங்க ஓசி பஸ் கொடுக்காம இங்க போயிருந்தாங்கன்னா ஓசி இல்லையா, இந்த ஓசி பஸ் கொடுக்காம போகாம இருந்தா அவங்களுக்கு இந்த பேர் கெட்டிருக்காது. எதுக்கு ஓசின் பேர் வந்துச்சு? நீ கொடுக்கறதால ஓசின் பேர் வந்துச்சு. அப்ப நீ கொடுக்காம இருந்திருக்கலாமே. சரி, அதுதான் நான் சொல்ல வரேன். நீ ஏன் ஓசின் கொடுக்காரு? அப்ப இலவசம், அதாவது நீங்க சொல்ற வார்த்தை வந்து இலவசம் வேண்டாம். ஆமா, ஆனா யார் யாருக்க கொடுக்கணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆமாயா, நீங்க என்ன பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஐயா நீங்க ஒரு 60-70 வயசு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுங்க. வயசான முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு வந்து நீங்களே போய் கொடுங்க. ஓசி 1000 ரூபான்றது அவங்களுக்கு வர வச்சு அவங்க ரேஷன்களை நிக்க வச்சு கொடுக்கறதுக்கு பேரு இது தர்மமோ இல்ல அது நாங்க கொடுக்குறோமோ பெருமை இல்லையா? வயசான நிக்க முடியுமா ரேஷன் கார்டுல? ஆக்சுவலா இப்ப இலவசம்னு ஒண்ணு இல்லைன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஒண்ணு படிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஒரு நோட்டு பெண்ணு வாங்க கூட இல்லாம இருக்கிறாங்க. இலவசம் பள்ளிக்கூடம் கொடுக்கலாம், படிப்பு கொடுக்கலாம் இலவசமா. அப்படி இலவசம், அதுதான் சொல்றேன். இலவசம் அது கொடுத்த வச்சுதான் எது முக்கியமோ அதை வந்து தர மாட்டாங்க. எது தேவையில்லாத இதோ இந்த சாப்பாடு அம்மா ஹோட்டல்னு ஒண்ணு இருந்தது. அங்க வந்து நிறைய நானெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன், நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு 2 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் கொடுத்தா ஒரு இட்லி அந்த மாதிரி தராங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பசி அது போகுச்சு. இப்போ வந்து அந்த அதுவும் கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னா பயங்கரமான பாலிடிக்ஸ். இப்ப இருக்க நிலைமையில அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அடுத்த வருஷம் ஆட்சி, இந்த வருஷத்தோட ஆட்சியை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன வேலை பண்றாங்க ஐயா? இது ஓப்பனா சொல்ல முடியாதுயா. சொல்றதுலாம் ஒண்ணு இல்ல. நீ 2 வருஷமா